ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தொடர்ந்து அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் ஆற்றங்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். அதாவது இந்த நாடு கடத்தப்பட்ட மக்களை, இஸ்ரேல் மக்களை எங்கெங்கே குடியேற்றினானா, அலகிலும் கோசோனின், அதாவது கோசானின் ஆபோர் ஆற்றங்கரை. ஆபோர் ஆற்றங்கரை என்பது யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஓடுகிற கிளை நதிகள். கேபேர் அல்லது ஆபோர் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கிறது. அதே மாதிரி மேதிய நகரங்கள் என்பது இன்றைக்கு மேதியர் என்றால் பாரசீகர்கள் வாழ்ந்த பகுதி இன்றைக்கு ஈரான் என்று அழைக்கப்படுகிறது. அது திக்ரீஸ் நதித்தீரம். திக்ரீஸ் என்பது கிழக்கு பகுதியில் இருக்கிறது, யூப்ரட்டிஸ் என்பது மேற்கு பகுதியில் இருக்கிறது. இந்த ரெண்டு பெரும் நதிகள் அராத் மலையிலிருந்து இப்பொழுது உள்ள துருக்கி நாட்டிலிருந்து அராத் என்கிற மலை இருக்கிறது. அது மிக உயரமான மலை. அதுக்குறைய இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இமயமலைக்கு ஒத்த மலை என்று சொல்லிவிட முடியாது. நிச்சயம் ஏறக்குறைய 6000 மீட்டர் உயரமான மலை. இமயமலை 8000 மேலே இருக்குது. இது 6000 மீட்டர் உயரமான மலை. அந்த மலையில் எப்போதும் பனிப்பாறைகள் இருக்கும், அந்த பனி நிறைந்திருக்கும். அந்த பனிகள் உருகி தண்ணீர் தான் அந்த இதில் ஓடுது. அது மாதிரி இயல்பாக ஓடுகிற ஆறுகள், அந்த வழக்கமாக ஓடுகிற நீரூற்றுக்களிலிருந்து வருகின்ற தண்ணீர், அது எப்போதுமே வற்றாத ஜீவநதி. யூப்ரட்டிஸும் தைக்ரீஸும் வற்றாத ஜீவநதிகள். அதில் உள்ள கிளை நதிகள் இருக்கிறதுல அந்த நதிக்கரையில் தான் இவர்களை குடியமர்த்துகிறார்கள். அதே மாதிரி இந்த மேதியர்களுடைய நகரங்கள், அதாவது இந்த டைக்ரீஸ் நதிக்கரையில் இருக்கிற நகரங்களில் குடியமர்த்துகிறார்கள். இத்தோடு இந்த 2ஆம் பகுதி முடிவுக்கு வருகிறது. சமாரியாவின் வீழ்ச்சி. இப்போ இந்த மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதாவது சமாரியாவுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை அடுத்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இப்போ 3வது பகுதிக்கு போவோம். 3வது பகுதி சமாரியாவின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். இது 17ஆம் அதிகாரம் 7 முதல் 23 வரை உள்ள வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதில் சமாரியாவின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் 5 வகையான காரணங்கள். இதில் முதல் காரணம் எகிப்தியரிடமிருந்து அவர்களை மீட்ட யாவேக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள் பாவம் செய்தல். இதுதான் முதல் காரணமாக 7ஆம் வசனத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்போ அந்த முதல் காரணத்தை நாம் பார்ப்போம். 7ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் அவர்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்த யாவேக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டிலிருந்தும் அந்நாட்டு மன்னன் ஃபாரோவனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தார்கள். அப்போ நாடு கடத்தப்பட்டதனுடைய முக்கியமான காரணம். இதில் வரலாற்று பின்னணி சொல்லப்படுகிறது. என்ன பின்னணி? இந்த மக்கள் ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். யார்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தவர்கள்? எகிப்தில் உள்ள பார்வோனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். எப்போ அடிமைப்பட்டார்கள்? நமக்கு தெரியும். வரலாற்று பிரகாரம் யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகள் எகிப்துக்கு போகிறார்கள். முதல்ல யோசேப்பு போகிறான். யோசேப்பு போன பிறகு அங்கே தன்னுடைய நிலையை அவன் உறுதிப்படுத்துகிறான். எந்த அளவுக்கு என்றால்,
அவன் அந்த நாட்டினுடைய மன்னனோடு தோள் கொடுக்கின்ற அளவுக்கு, தோளோடு தோள் கொடுக்கின்ற அளவுக்கு அவன் உயர்கிறான். அவனுடைய உயர்வு வருகின்ற போது நாடுகளெல்லாம் பஞ்சம். அந்த பஞ்சத்தின் போது இவன் அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிற அந்த நிலையில் இருக்கிறான். இவனுடைய குடும்பமே உணவை தேடி வருகிறது, உணவை நாடி வருகிறது. அப்போது தன்னுடைய குடும்பத்தை அடையாளம் கண்டுகொண்டு எல்லாரையும் எகிப்துக்கு வரவழைக்கிறான், அவனுடைய தந்தை உட்பட, யாக்கோப்பு உட்பட. அங்கே போன பிறகு இது நடந்தது ஏறக்குறைய 1750, அதாவது ஆபிரகாம் காலத்திலிருந்து ஏறக்குறைய 200 ஆண்டுகள் என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து 200 ஆண்டுகள் பிறகு இது நிகழ்கிறது. 1750. ஆபிரகாமுடைய காலம் 1950 என்றால் யோசேப்புடைய காலம் 1750. யோசேப்புடைய இறப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் அடிமைகளாக மாறுகிறார்கள். இவர்கள் எப்பொழுது அடிமைகளாக மாறினார்கள் என்றால் யோசேப்பு இறந்து யோசேப்புடைய காலத்துக்கு பிறகு 200 ஆண்டுகளுக்கு பிறகு. இது நடந்தது 1550. அதாவது ஆபிரகாமிலிருந்து 400 ஆண்டுகளை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். எகிப்திலே இவர்கள் 1550 அடிமைகளாகிறார்கள். இந்த அடிமைகளிலிருந்து இந்த விடுவிக்கிறவர் தான் மோசே. இவர்களை அடிமைத்தலையிலிருந்து இவர்களுடைய இனத்திலே பிறந்து ஒரு மீட்பர் போல அவர் வருகிறார். எகிப்திலிருந்து இவர்களை எல்லாம் மீட்டெடுக்கிறார். இது நடந்தது 1330. அப்படின்னா ஏறக்குறைய 220 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. 1330 போல செங்கடலை கடந்து சீனாய் பாலைவனத்தில் இவர்களுக்கு உருவாக்கம் எல்லாம் கொடுத்து மோசே இவர்களை உருவாக்குகிறார். இவர்களை மக்களினமாகவே உருப்பெறச் செய்கிறார். எகிப்திலிருந்து வெளியேறிய போது இவர்கள் மக்களினமாகவே இல்லை. பாலைவனத்தில் அதற்கான பயிற்சி மோசேயால் கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு சட்டங்களை கற்பித்து இவர்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு மோசே அழைத்து போகிறார். ஏறக்குறைய இவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைகிற போது 1290. எனவே இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மோசேயினுடைய தலைமையில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் யாவை அழைத்து போகிறார் என்றால் இது ஒரு சாதாரண செயல் அல்ல. அதுவும் யாரிடமிருந்து அவர்களை அழைத்து செல்கிறார்? எகிப்து என்கிற ஒரு பார்வோனுடைய பேரரசு. நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், 32ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை இவர்களுடைய அசைத்து கூட பார்க்க முடியல எந்த அரசர்களாலும். இவர்களுடைய நெற்றி பொட்டில் கை வைத்தவன் அசிரியன். வரும்போது நெற்றி பொட்டில் கை வைத்து விட்டான். அதனால் அதுக்கு பிறகு அவங்களால மீண்டளவே முடியவில்லை. 700களில் அசிரியன் அடித்த அடி அதைத் தொடர்ந்து பாபிலோன் மன்னன் முதுகு தெறிக்க அவர்களுக்கு அடி கொடுத்தான். அத்தோடு பார்வோன்கள் வீழ்ந்தார்கள். ஆனால் இந்த வீழ்ச்சியை நான் அசிரியர்கள் தான் அடித்தார்கள் அல்லது பபிலோனிகள் தான் அடித்தார்கள் என்று நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல மாட்டேன். முதல் அடி யாரு கொடுத்தது? மோசே கொடுத்து விட்டான். 1330 அவன் கொடுத்த அடிதான் இவர்களை இறுதியில் 7ஆம் நூற்றாண்டு வரை இழுத்து நடக்க விடாமல் அவர்களை செய்தது. அசிரியனுக்கும் பாபிலோனுக்கும் இவர்களால் பதில் கொடுக்க முடியாமல் ஆக்கியது மோசே கொடுத்த அடி. என்றால் மோசே 6 லட்சம் பேரை நாட்டிலிருந்து வெளியேற்றுகிறான். அந்த காலத்தில் 6 லட்சம் பேர்னா இந்த 6 லட்சம் பேர் அடிமைகள். அடிமைகள் இல்லாவிட்டால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடைந்துவிடும். அப்போ இவன் வெளியேற்றி கொண்டு வெளியே இவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான்னா அங்கே பணிபுரிவதற்கு அல்லது இவர்களுக்கு வேலை பார்ப்பதற்கு ஆட்களே இல்லை. அதனால தான் சரின்னு சொன்ன இந்த பார்வன் என்னன்னா பின்னால் விரட்டிட்டு வருகிறான். காரணம் அதான், ஐயோ தவறு செய்து விட்டேனே, நமக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே. அடுத்த நாள் காலையில் தான் இவனுக்கு புத்தி திரும்புது.
ஆனால் விட்டதை விரட்டி பிடிக்க முடியலை அவனால். வெறுங்கையோடு திரும்புகிறான். யாவேயினுடைய செயல்பாடு அப்படிப்பட்ட ஒரு அருமையான செயல்பாடு. அதைத்தான் யார் மறந்துட்டா? இந்த இஸ்ராயேல் மக்கள் மறந்து விட்டார்கள். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்தனர். அந்த பாவம் செய்தது என்ன? வேற்று தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது வடநாட்டில் ரொம்ப இயல்பாகவே நடந்தது. அதுதான் விவிலிய பேராசிரியர்கள் சொல்வார்கள், இவர்கள் யாவே இசத்தை பாலிசமாக மாற்றினார்கள். பாலுக்குன்னு தனியாக இவர்கள் கோவில் கட்டவில்லை. யாவேயே இப்படித்தான் கும்பிட்டாங்க, பாகாலாவே கும்பிட்டார்கள் அப்படிங்கிறார். வரலாற்று ஆசிரியர்களும் விவிலிய பேராசிரியர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வடநாட்டினுடைய சமய வழிபாட்டை பற்றி குறிப்பிக்கின்ற போது அவங்க யாவையை வழிபடவே இல்லை. யாவைங்கிற பேரில் அவங்க வழிபட்டது என்ன? பாகால். அப்படி தான் அவங்களுடைய சமய வழக்கம் இருந்தது. உருவ வழிபாடு, பொற்கன்று குட்டி, அப்புறம் அதுக்கு உரிய மரியாதை, தூவமிடுதல், இதெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் யாரை வழிபடுவோம் என்று. யாவையை வழிபாடு. உண்மையில் யாரை வழிபடுகிறார்கள்? பாகாலைத்தான் வழிபடுகிறார்கள். எனவே பிற தெய்வங்களை அவர்கள் வழிபட்டது முக்கியமான காரணம் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதற்கு. இப்ப 2வது காரணம் 8வது வசனத்தில், வேற்றினத்தாரின் விதிமுறைகளை வழக்கங்களை பின்பற்றினார்கள். 2வது, மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படி இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் அவர்கள் நடந்து வந்தார்கள். வேற்றின வழிபாடு மட்டுமல்ல, அந்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின் படியும் வழக்கங்கள் படியும் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஏதோ தூவம் காட்டினாங்க, வழிபட்டார்கள் என்பதோடு முடிந்து விடவில்லை. அந்த வேற்றினத்தார் தெய்வங்கள் காட்டிய நெறிமுறைகள் அல்லது வழிமுறைகள், வேற்றினத்தாரின் வாழ்க்கை முறை மட்டுமல்ல விதிமுறைகள், அவற்றையும் பின்பற்றினார்கள். இப்போ வேற்றினத்தார் என்ன பண்ணுவாங்க? பாகால் வழிபாடு என்பது எந்த அளவுக்கு இருந்ததுனால் அது ஒரு விபச்சாரம் போல இருந்தது. அங்கே ஆண் விபச்சாரிகள் இருப்பார்கள், அது மாதிரி பெண் விபச்சாரிகள் இருப்பார்கள். இந்த ஆண் விபச்சாரிகளோடும் பெண் விபச்சாரிகளோடும் கூடுகின்ற போது நாட்டில் மட்டுமல்ல குடும்பங்களில் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும். அதே மாதிரி விலங்குகளுக்கு அதிகமாக விலங்குகள் குட்டிகளை ஈனும், வளமை கிடைக்கும். நாட்டில் விதைக்கின்ற விதைகள் எல்லாம் நல்ல செழுமையை தரும், விவசாயம் நல்லா இருக்கும் என்கிற ஒரு சிந்தனை. இதைத்தான் வழமை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, த ஃபெர்டிலிட்டி கல்ட். இதெல்லாம் பிற இனத்தாருடைய புகுத்திய பழக்க வழக்கங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை, விதிமுறைகளை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி பிற இனத்தார் எப்படி அவர்கள் குடும்ப வாழ்க்கை, இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் பிற இனத்தாருக்கு அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பழக்கம் அல்ல, அந்த வறுமுறை அல்ல. எத்தனை மனைவியரும் இருக்கலாம். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறையிலும் சரி வழிபாட்டு முறைகளிலும் சரி அவர்கள் பிற இனத்தாருடைய வழிமுறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் பின்பற்றினார்கள். இதுவும் யாவே இவர்களை நாடு கடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இதான் 2வது காரணம். 7ஆம் வசனம் முதல் காரணம், 8ஆம் வசனம் 2வது காரணம். வேற்றினத்தாரின் வழிமுறைகளையும் வழக்கங்களையும் பின்பற்றுவது. 3வது காரணம் சிலை வழிபாடு. 9 முதல் 12 வசனங்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதவற்றை மறைவாய் செய்தார்கள். மேலும் காவல் மாடம் முதல் அரண்சூழ் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டார்கள். இஸ்ராயல் மக்கள் செய்த ஒரு தவறான ஒரு
வழிமுறை என்னென்னா தொழுகை மேடுகளை அமைப்பது. எல்லா மலை உச்சிகளிலும் தொழுகை மேடுகள். இது வந்து பிறையனத்தாருடைய ஒரு வழிபாட்டு முறை, ஏதோமியருடைய வழிபாட்டு முறை, அம்மோனியர்களுடைய வழிபாட்டு முறை, அதே மாதிரி மோபாபியர்களுடைய வழிபாட்டு முறை. இவர்களெல்லாம் மலை உச்சிகளில் என்ன பண்ணுவாங்க, தொழுகை மேடுகளை அமைத்து அங்கு வந்து பலி ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் நமக்கு தெரியும், ஆபிரகாம் வந்து ஈசாக்கை முதல் பலி கொடுக்கும் போது வந்து எங்கே போகிறார், மொரே மலைக்கு போகிறார், மலை உச்சிக்கு போகிறார். மலை உச்சி, மொரே மலை என்றால் எருசலேம் தான். எருசலேம் மலை உச்சிக்கு தான் போகிறார். அங்கே தான் பிற்காலத்தில் கோவில் கட்டப்பட்ட அந்த மலை உச்சி தான் ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனை ஈசாக்கை பலி ஒப்பு கொடுப்பதற்கு கூட்டிகிட்டு போன இடம். அந்த இடத்தில் தான் அவர், நீ உன் மகனை பலி கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக நீ எதை பலி கொடு, நான் கொடுக்கிற அந்த செம்மறி ஆட்டை பலி கொடு என்று. எனவே அதுவும் ஒரு மலை உச்சி தான். ஆபிரகாம் போகிற இடங்களிலெல்லாம், பெத்தலுக்கு சென்றார், மலை உச்சியிலே பலி கொடுத்தார். ஷெக்கேமுக்கு சென்றார், மலை உச்சியிலே பலி கொடுத்தார். இப்படி ஹெப்ரோனுக்கு போனார், அங்கேயும் மலை உச்சியிலே பலி கொடுத்தார். எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மலை உச்சியிலே பலி கொடுத்தார். இந்த பழக்கங்கள் வந்து பிற்காலத்தில் இஸ்ராயல் மக்கள் ஆலயம் வந்த பிறகும், உடன்படிக்கை பேழை கூடாரம் வந்த பிறகும், இவங்க வந்து அதுக்கு முன்னால் செய்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. இவர்களுக்கு வந்து ஒரு வரைமுறை வந்து விட்டது. சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அப்போ யாவே இடத்திலே தெளிவாக இவர்கள் உடன்படிக்கையில் என்ன சொன்னார்கள், உம்மை தவிர நாங்கள் வேறு தெய்வத்தை நாங்கள் வழிபடப் போவதில்லை என்று தெளிவான ஒரு வரைமுறைக்கு வந்து விட்டார்கள். அப்போ இந்த தெய்வம் எங்கே இருக்குது, இந்த உடன்படிக்கை பேழையில் இருக்குது. இந்த உடன்படிக்கை பேழை பின்னால் வந்து கோவிலுக்கு போனது. அப்போ இவர்களுடைய வழிபாடுகள் எல்லாமே ஒன்று உடன்படிக்கை பேழையை மையப்படுத்தி இருக்க வேண்டும், அல்லது எருசலேம் கோவிலை மையப்படுத்தி இருக்க வேண்டும். இவர்கள் மீண்டும் எங்கே போனார்கள், எங்கே தொடங்கினார்களோ அங்கேயே போய்விட்டார்கள். தொழுகை மேடுகள். இதைத்தான் யாவே வந்து வன்மையாக கண்டிக்கிறார். தொழுகை மேடுகளில் நீங்கள் இப்போ தொழுகை மேடுகள் எல்லாம் யாருடைய வழிபாட்டு தலங்களாக மாறிவிட்டது, பாகால் வழிபாட்டு தலங்கள், மொலேக் வழிபாட்டு தலங்கள், அம்மோனியர்கள். அதே மாதிரி பாபேல் போயர் வழிபாடு என்பது மீதியானவருடைய வழிபாட்டு முறைகள். காஸ் என்கிற வழிபாட்டு முறை வந்து ஏதோமியருடைய வழிபாட்டு முறை. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளை, கடவுள்களை வழிபட்டார்கள். பாகால், அசரேத்து வந்து மரக்கம்பம், பாகால் வந்து கல்தூன். இப்படி பல்வேறு வழிபாட்டு முறைகள் அந்தந்த இனங்கள் தாங்களே அமைத்து கொண்டது. இப்போ அத்தகைய வழிபாட்டு முறைகளை தேடி போனார்கள். இதுவும் யாவே கண்டிக்கின்ற ஒரு சிந்தனை. அதற்கடுத்து உயர்குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும் நடுக்கற்களையும் அசேரா கம்பங்களையும் அமைத்து கொண்டார்கள். இதெல்லாம் அவர்கள் வழிபாட்டுக்காக அமைத்து கொண்டவை. உயர்கன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும். நடுக்கற்கள் வந்து எங்கே இருக்குன்னா உயர்மலைகளில். அசரே கம்பங்கள் எங்கே இருக்கும்னா மரங்களின் அடியில். அசரே கம்பங்கள் என்றால் பெண் தெய்வம் அஷரேத். இது வந்து மரம். எனவே மரத்தை கம்பமாக வைப்பது வந்து பெண் தெய்வ வழிபாடு. கல்தூன் வழிபாடு வந்து ஆண் தெய்வ வழிபாடு. ஆண் தெய்வ வழிபாடு மலை உச்சியில் இருக்கிறது, பெண் தெய்வ வழிபாடு மரங்களுக்கு கீழே இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை இவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகளாக மாற்றிக்கொண்டார்கள். தொடர்ந்து அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவரை சினமூட்டினார்கள். ஆண்டவருக்கு சினமூட்டினார்கள். இதன் வழியாக அவர்கள் யாரை பெருமைப்படுத்துவதாக நினைத்தாரோ அவரே இவர்கள் மீது சினம் கொள்கிறார். இதெல்லாம் யாவையை திருப்திப்படுத்தும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது யாவேக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறார். என்றால் இவர்தான்
இந்த வேற்றினத்து தெய்வங்களை எல்லாம் சொந்த நாட்டிலிருந்து விரட்டி அடித்தவர். நமக்கு யோசுவா புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவாவுக்கு இட்ட கட்டளை என்னன்னா, நீ எந்தெந்த நாடுகளையும் நகரங்களையும் பிடிக்கிறாயோ அங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் கொலை செய்ய வேண்டும், அங்கே இருக்கின்ற தெய்வங்களுடைய சிலைகளையெல்லாம் உடைத்து நொறுக்க வேண்டும். இதுக்குன்னே ஒரு பேரே இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அடித்து நொறுக்குவதும், எந்த சிலைகளையும் அங்கே பயன்படுத்தாதும், அந்த சிலை வழிபாட்டு நிலைகள், பிரதெய்வ வழிபாட்டு நிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு ஹேரம் என்று சொல்லுவார்கள். ஹேரம் என்றால் எல்லாமே ஆண்டவனுக்கு படைக்கப்படும், யாவேக்கு படைக்கப்பட வேண்டும். எரிபலியாக எல்லாத்தையும் எரிக்கணும், உடைத்து நொறுக்கி எரிக்கணும். அதுதான் நீங்கள் எனக்கு செலுத்துகிற எரிபலி அப்படின்னு யாவையே சொல்லுகிறார். ஹேரம் இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, இதில் நீ எதுவும் கை வைக்கக்கூடாது. எரிக்கோ நகர் தரைமட்டமாக்கப்பட்ட போது அதில் ஒருத்தன் கை வச்சதுனால தான் அடுத்த போரில், ஆயில நடந்த போரில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதில் தொடக்கூடாத ஒரு பொருளை அவன் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய உடைமையாக்கி கொண்டான். அதற்கு பழி தீர்க்க வேண்டிய அதனுடைய அந்த செயலுக்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், யாவே பிற தெய்வ வழிபாடுகளை முழுமையாக வேறறுக்க நினைத்தார். ஒரு தெய்வ வழிபாடு, இந்த மோனோதெயிசம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தெய்வ வழிபாட்டை மட்டும் இஸ்ரேல் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டில் யாவே இருந்தார். அதாவது மக்களும் இருந்தார்கள் என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது. வழிபாடு என்பது ஒரு தெய்வ வழிபாடு, பல தெய்வ வழிபாடு அல்ல. பாந்தியிசம் கிடையாது. பாந்தியிசம் என்றால், பேன் என்றால் பல, தேயிசம் என்றால் கடவுள். எனவே பல கடவுள் கொள்கை அல்ல, ஒரு கடவுள் கொள்கை, மோனோதெயிசம். மோனோ என்றால் ஒன்று. எனவே ஒரு கடவுள் கொள்கையைத்தான் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். பல தெய்வ வழிபாடு கூடாது என்பதிலே கருத்தாக இருந்தார். தொடர்ந்து 12, இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். சிலைகளை வழிபட்டு வந்தார்கள். இந்த சிலைகளை எதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ யாவே அதையே அவர்கள் செய்து வந்தது இப்பொழுது அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு ஒரு காரணியாக அமைந்துவிட்டது. எனவே முதல்ல எகிப்தியரிடமிருந்து அவர்களை மீட்ட யாவேக்கு எதிராக அவர்கள் பாவம் செய்தார்கள், முதல் காரணம். இரண்டாவது காரணம் 8வது வசனத்தில் வேற்றினத்தாரின் விதிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் இவர்கள் பின்பற்றத் தொடங்கினார்கள். இது 2வது காரணம், 8வது வசனம். 3வது சிலை வழிபாடு, ஐடலட்ரி. சிலை வழிபாடு கூடாது என்று சொன்னபோது எல்லா தெய்வங்களுக்கும் இவர்கள் சிலைகளை அமைத்து கொண்டு வழிபாடு நடத்த ஆரம்பித்தார். குறிப்பாக நாம் ஏற்கனவே சுட்டி காட்டின அஷரேத்து, அதே மாதிரி பாகாலுக்கு கல்தூன், அஷரேத்துக்கு மரத்தூன். எனவே இதெல்லாம் யாவே தடுத்த வழிபாட்டு முறைகள். இதை அவர்கள் செய்தது தான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதற்குரிய காரணம் என்று சொல்கிறார் 12ஆம் வசனம் வரை. இப்பொழுது 13லிருந்து 15ஆம் வசனம், 4வது பகுதி, யாவேயின் எச்சரிக்கையை உதறி தள்ளுவது. யாவே எச்சரித்த பல நிலைகளை அடியோடு உதறி தள்ளுவது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க என்பதை கடுமையாக இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் இறைவாக்கின் வழியாக, திருக்காட்சியல் வழியாக 2 இனங்களுக்கும், யூதர்களுக்கும் இஸ்ராயலருக்கும், யூதா இனத்தாருக்கும் இஸ்ராயல் இனத்தாருக்கும் அடிக்கடி சொல்லப்பட்டிருந்தாலும் இதையெல்லாம் இவர்கள் வலுவான ஒன்றாக அல்லது இவர்களை துன்பப்படுத்துகிற ஒன்றாக மாறியது என்பதற்கு யாரு காரணம்? யாவே காரணம் அல்ல, இவர்கள்தான் காரணம்.